ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டிஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं सारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. தேவி மகாத்மியத்தில் 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தேவி ஸ்துதி. ஸ்துதியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரையிலும் ஸ்துதி செய்துவிட்டு இப்போது பிரார்த்தனைகள் செய்கிறார்கள் தேவர்கள். என்னென்ன பிரார்த்தனைகள் செய்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். ஷூலேன பாகினோ தேவி பாஹி கட்கேன சாம்பிகே கண்டாஸ்வனேன பாஹி சாப்பஜ்யானிஸ்வனேன ச அப்படின்னு சொல்கிறார். ஷூலேன பாஹி அப்படின்னு, பாஹி அப்படின்னா காப்பாற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். பாஹிமாம் அப்படின்னு நம்ம அடிக்கடி பாடுறோமே, பாஹிமாம் அப்படின்னா என்னை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்துல எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு பாடுகிறார்கள். பாஹி நோ தேவி அப்படின்னு, ஓ தேவியே எங்கள் அனைவரையும் காப்பாற்றுங்கள். எப்படி எதனால் காப்பாற்றணும் அப்படின்னாக்க சூலத்தினால் காப்பாற்றுங்கள். ஷூலேன பாஹி நோ தேவி பாஹி கட்கேன சாம்பிகே, கட்கம்னா கத்தி, சூலத்தினால் காப்பாற்றுங்கள், கத்தியினால் காப்பாற்றுங்கள். கண்டாஸ்வனேன, கண்டான மணி, மணியின் ஓசையினால் எங்களை காப்பாற்றுங்கள். சாப்பஜ்யானிஸ்வனேன ச, இந்த கையில் அம்பு எடுத்துக்கொண்டு அந்த அம்பின் வில்லை எடுத்துக்கொண்டு வில்லின் நாணிலிருந்து ஒலி எழும்பும், அந்த ஒலியின் மூலம் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். காப்பாற்றணும்னா யாரிடமிருந்து காப்பாற்றணும்னு சொல்லலை, யார் யாருக்கு எதெல்லாம் எதிரி என்று நினைக்கிறார்களோ அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் நம்ம எடுத்துக்கணும். சாதாரண மனிதனுக்கு எதிரியாக உள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் இருக்கலாம், அதிலிருந்து காப்பாற்றணும். கொஞ்சம் காமக்ரோதங்கள் இல்லாத ஒருவனுக்கு தன்னுடைய அகங்காரம் இருக்கும், அது பெரிய ஒரு எதிரியாக இருக்கும். பேரும் புகழும் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் தடையாக இருக்கலாம், அதிலிருந்து காப்பாற்றணும். இப்படி எந்த எவையெல்லாம் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கின்றனவோ, இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கின்றனவோ, அவற்றிலிருந்தெல்லாம் ஒருவனை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது வேண்டுதல். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி எதற்காக தேவி இவர்களுக்கு இங்கு வந்து உபதேசம் செய்தாள்? கேனோபனிஷத்தில் பார்த்தாக்க தேவி அங்கு தேவர்களுக்கு முன்பு தோன்றி ஒரு யக்ஷன் வடிவிலே ஒரு ஒளி பிழம்பாக அவர்கள் முன்பு தோன்றினாள். எதற்காக அப்படி தோன்றினாள் அப்படின்னா, தேவர்களுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் இந்த சண்டையில் நாங்கள் ஜெயித்து விட்டோம், எங்களுடைய பராக்கிரமத்தினால் எங்களுடைய வீரத்தினால் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு நினைத்து கொண்டு விட்டார்கள். அது ஒரு பெரிய அகங்காரம், கர்வம். கர்வம் ஏற்பட்டவன் வாழ்ந்ததாக வாழவே முடியாது. எப்படி கர்வம் இருந்தால் இப்படி வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, கர்வம் என்பது அழியக்கூடியது. அழியக்கூடிய கர்வத்தை பிடித்து கொண்டு, அகங்காரத்தை பிடித்து கொண்டு ஒரு வென்றிருந்தானே ஆனால் அழியாத ஆத்மாவை பிடித்து கொள்ளவில்லைன்னு அர்த்தமாச்சு. அப்போ அழியாத ஆத்மாவை பிடித்து கொள்ளாதவன் நிச்சயமாக அழியத்தான் போறான்னு அர்த்தம். அப்போ அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக தேவி அந்த இடத்திலே வந்து தேவர்களை கை தூக்கி விட்டார். அப்படி தேவியை அடைவதற்கு எதெல்லாம் பக்தனின் வழியில் தடைகளாக இருக்கின்றனவோ அந்த தடைகளை அகற்றுவதற்கு தேவி எப்போதும் தயாராக இருக்கிறாள். நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். தேவியின் அருள் எப்போதும் கிடைக்கும். அதனாலதான் இந்த இடத்துல கேட்டிருக்க, ஷூலேன பாகினோ தேவி பாஹி கட்கேன சாம்பிகே கண்டாஸ்வனேன பாஹி சாப்பஜ்யானிஸ்வனேன ச. பிராச்சியாம் ரக்ஷ
கிழக்கிலிருந்து காப்பாற்று, மேற்கிலிருந்து காப்பாற்று, தெற்கிலிருந்து காப்பாற்று, வடக்கிலிருந்து காப்பாற்று, எல்லா திசைகளிலிருந்தும் என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை. பிராச்சியாம் ரக்ஷ பிரதீச்சியாம் சண்டிகே ரக்ஷ தட்சிணே பிராமணேனாத்மசூலஸ்ய உத்தரஸ்யாம் ததேஸ்வரி. தேவியே, ஈஸ்வரியே, கிழக்கு பகுதியிலிருந்து என்னை காப்பாற்று. சண்டிகா தேவியே, மேற்கு பகுதியிலிருந்து என்னை காப்பாற்று. தெற்கிலிருந்தும் என்னை காப்பாற்று. எப்படி காப்பாற்றணும்னா முன்னாடிலாம் சொல்லியிருக்கு, சூலேன பாகி கட்கேன பாகி அப்படின்னு. இந்த இடத்துல பிராமணேன ஆத்மசூலசி, உங்கள் கையிலே இருக்கக்கூடிய சூலம் இருக்கிறதே அதை கத்தியை போன்று சுழற்றி கொண்டே, பிரமணம் அப்படின்னா சுற்றுதல், சுழற்றுதல், அப்படி சுழற்றி கொண்டு அந்த சூலத்தை வைத்து கொண்டு என்னை காப்பாய், எப்போதும் காப்பாய், எல்லா திசைகளிலிருந்தும் காப்பாய் அப்படின்னு இந்த இடத்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சௌமியானி யானி ரூபாணி திரைலோக்கியே விசரந்தி தே யானி சாத்தியர்த்த கோராணி தைரக்ஷஸ்மான் ததா புவம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. தேவிக்கு தொழில்களாக இருக்கின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல், சிருஷ்டி ஸ்திதி விநாசம், இந்த 3 இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதின்னு சொல்கிறோம் இல்லையா. சிருஷ்டி ஸ்திதி விநாசம் இந்த 3 இருக்கு. நமக்கு சிருஷ்டியும் ஸ்திதியும் நமக்கு மனதிற்கு பிடித்தது போன்று இருக்கு, அனுகூலமாக இருப்பது போன்று தெரிகிறது. விநாசம் வந்தால் நமக்கு பிடிப்பதில்லை, மனதிற்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சிருஷ்டியோ ஸ்திதியோ விநாசமோ எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேட்கிறோம். சௌமியானி யானி ரூபாணி திரைலோக்கியே விசரந்தி தே, 3 உலகங்களிலும் விசரந்தின்னா தடையில்லாமல் செல்லக்கூடிய தேவியே, 3 உலகங்களிலும் தடையில்லாமல் செல்லக்கூடிய தேவியே. சௌமியானி யானி ரூபாணி, உனது வடிவங்கள், அழகிய முகங்கள் இருக்கின்றன, அந்த முகங்கள் மூலம் எங்களை காப்பாற்றுங்கள். அழகிய முகம் அப்படின்னா அந்த சிருஷ்டி அண்ட் ஸ்திதி காட்டும் செய்யும் முகம். யானிச்சா அத்தியர்த்த கோராணி, கோர முகமாக ஒன்று இருக்கிறதே, சம்ஹாரம் செய்யும் முகம், எல்லாவற்றையும் அழிக்கும் முகம். சிருஷ்டியும் ஸ்திதியும் இருந்ததுன்னா நிச்சயமா விநாசமும் இருக்கும். ஏன்னா ஒன்றை விநாசம் செய்யாமல் இன்னொன்றை படைக்க முடியாது. இப்போ விநாசம் என்பதும் சிருஷ்டி என்பதும் ஸ்திதி என்பதும் ஒன்றுதான். அதனால அதில் சௌமியமான ரூபம் கோரமான ரூபம்ங்கிறதே கிடையாது. அதனால எந்த ரூபம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவியினுடைய இந்த செயல்களை வைத்து கொண்டு நமக்கு அனுகூலமாக இருந்தால் அது சௌமியமான ரூபம்னு சொல்கிறோம், நமக்கு பிரதிகூலமாக இருந்தால் அதை கோர ரூபம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தேவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறார்கள், தேவியே, எந்த ஒரு ரூபமாக இருந்தாலும் அந்த ரூபத்தில் எங்களை காப்பாற்றுங்கள். யானிச்ச அத்தியர்த்த கோராணி தைஹி ரக்ஷ, அப்படிப்பட்ட முகமாக இருந்தாலும், கோரமுகமாக இருந்தாலும் கூட எங்களை காப்பாற்றுங்கள். ரக்ஷ அஸ்மான், எங்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது. எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அதோட இடத்துல ததா புவம் அப்படின்னு சொல்றாரு, இந்த பூமியையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டுகிறது. சாதாரணமாக நம்ம நமக்கு மட்டும் எப்போதும் பிரார்த்தனை செய்து கொள்ள மாட்டோம். கூட்டு பிரார்த்தனைங்கிற கான்செப்டே இங்கே வந்துருக்கு. இப்போ எல்லோருக்கும் எல்லாம் நடக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும்ங்கிறத வேண்டிக் கொள்ளக்கூடியது. ததா புவம் அப்படின்னு சொல்லுங்க. சர்வே ஜனாகா சுகினோ பவந்தோ நம்ம சொல்றோம் இல்லையா. எனக்கு பிடிக்காதவர் இருக்கிறார்கள், அவரை தவிர மற்றவர்கள் எல்லோரையும் இறைவன் காப்பாற்றட்டும் அப்படியா வேண்டிப்போம்? அப்படி கிடையாது. எல்லோருக்கும் இறைவன் அருள் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். அதே போன்று இங்கும் தேவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், ததா புவம், இந்த உலகத்தையும் காப்பாற்றுங்கள், பூமியை காப்பாற்றுங்கள். உங்களுடைய இந்த 3 விதமான ரூபங்களினாலும் இந்த பூமியை காப்பாற்றுங்கள். சௌமியானி யானி ரூபாணி திரைலோக்கியே விசரந்தி தே, 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கிறாய் நீ,
அப்படி சஞ்சரிக்கும் தேவியே, உங்களுடைய சௌமியமான ரூபமான சிருஷ்டி ஸ்திதி ரூபங்களாலும் கோரமான ரூபமான விநாச முகத்தினாலும் அழிக்கின்ற முகத்தினாலும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுங்கள், எங்களையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். கட்கசூலகதாதீனி யானிச்சாஸ்திராணி தேம்பிக்கே கரபல்லவ சங்கீனி தைரஸ்மான் ரக்ஷ சர்வதா. ஓ தேவியே, அம்பிகே, அஸ்மான் ரக்ஷ சர்வதா அப்படின்னு சொல்றார். எங்களை எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா பகுதிகளிலிருந்தும், எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுங்கள். சர்வத்தக அப்படின்னு சொல்லியிருக்க. சர்வத்தக அப்படின்னாக்க எல்லா வழிகளிலும் அப்படின்னு அர்த்தம். அது திசையாக இருக்கலாம், எந்த ஆபத்தாகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் ரக்ஷ அஸ்மான் சர்வத்தகா அப்படி அம்பிகே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். கரபல்லவ சங்கீனி அப்படின்னு சொல்லியிருக்கு. கையிலே வைத்து கொண்டிருக்கின்ற பல ஆயுதங்கள், கட்கம், சூலம், கதை முதலிய ஆயுதங்கள், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தேவியுடைய கரங்களிலே இருக்கு. யானிச்ச அஸ்திராணி, அஸ்திரங்கள், மற்ற அஸ்திரங்கள் கையிலே இருக்கின்றன. தேவியோட கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வரிசைப்படுத்தி பார்த்தாக்க 2 விதமான ஆயுதங்கள் இருக்கு. ஒன்று கட்கம், சூலம், கதை என்ற ஒரு 3 ஆயுதங்கள். அப்புறம் மீதி ஆயுதங்கள். அது என்ன விதம், எப்படியாக விதப்படுத்துறது அப்படின்னா, இந்த கத்தி, சூலம், கதை இந்த ஆயுதங்கள் எல்லாம் கையிலேயே வைத்துக்கொண்டு சட்டை போடக்கூடிய ஆயுதங்கள். ஆனால் வில் அம்பு இருக்குன்னு வச்சுப்போம். அம்பை கையிலே வச்சுன்னு சண்டை போட முடியாது. அம்பை எதிரியின் மீது விட வேண்டும், கையிலேயே இருக்கக்கூடாது, கையை விட்டு போக வேண்டும். அதுதான் அஸ்திரம்னு பெயர். அஸ்திரம் அப்படின்னா கையை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஆயுதத்திற்கு அஸ்திரம்னு பெயர். எந்த ஆயுதங்கள் கையிலேயே இருந்து கொண்டு சண்டைக்கு உதவுகிறதோ அதுக்கு சஸ்திரம்னு பெயர். இப்படி 2 விதமான ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த 2 விதமான ஆயுதங்களும் தேவியுடைய கைகளிலே இருக்கின்றன. அந்த தேவி எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவாள். அந்த தேவியோட கை எப்படி இருக்குங்கிறத சொல்றார். கர பல்லவ சங்கீனி அப்படின்னு. இந்த கை பல்லவம் அப்படின்னா இந்த ஒரு செடி முளைத்து வருகிறது இல்லையா, அது தளிர்னு சொல்லுவாங்க இல்லையா, தளிர் போன்றது கை. ஒரு தளிர் போன்றது, தளிர் போன்ற ஒரு கையில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களால் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். கட்கசூலகதாதீனி யானிச்சாஸ்திராணி தெம்பிக்கே கர பல்லவ சங்கீனி தைரஸ்மான் ரக்ஷ சர்வதா அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பிரார்த்தனைகளும் முடிகின்றன. ஸ்துதி முடிஞ்சது, பிரார்த்தனை முடிஞ்சது, ஸ்தோத்திரம் முடிஞ்சது, பிரார்த்தனை முடிஞ்சது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே தேவியோடைய உயர்வுகளை பற்றி சொல்வது ஸ்தோத்திரம், ஸ்துதி. தேவியிடம் வேண்டிக் கொள்வதற்கு பேர் பிரார்த்தனை. இந்த 2ம் இந்த இடத்துல 4வது அத்தியாயத்தில் இது தேவர்கள், இந்திரன் முதலிய தேவர்கள் தேவியை பார்த்து செய்திருக்கிறார்கள். இதோட முடிஞ்சது. முடிஞ்ச உடனே, இப்படி செஞ்ச உடனே தேவிக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக போகிறது. இப்படி ஸ்துதியின் மூலம் வாக்கினால் தேவர்கள் துதித்தார்கள். அதோட இல்லை, புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து அர்ச்சனை செய்தார்கள். சந்தனம் முதலிய வாசனை பொருட்களை தேவிக்கு அர்ப்பணித்தார்கள். ஊதுவத்தி முதலிய தூபங்களை ஏற்றினார்கள், விளக்கேற்றினார்கள். இதையெல்லாம் பார்த்து அந்த தேவிக்கு மிக 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 ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு விட்டது. அதான் இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க அந்த ரிஷி சொல்றார். இதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்த ரிஷி இதை பற்றி சொல்றார். ஏவம் ஸ்துதாசுரைஹி திவ்யைஹி குசுமைஹி நந்தனோத்பவைஹி அர்ச்சிதா ஜகதாம் தாத்ரி ததா கந்தானுலேபனைஹி பக்தியா சமஸ்தை ஸ்ருதஷைஹி திவ்யைஹி தூபைஸ்து தூபிதா பிராக பிரசாத சுமுக்கி சமஸ்தான் பிரணதான் சுரான். தேவர்கள் எல்லோரும் அந்த தேவியை வணங்கினார்கள், நமஸ்காரம் செய்தார்கள். அந்த தேவர்களை பார்த்து தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினாள் அப்படின்னு கடைசி லைன் வர்றது. இது 30வது ஸ்லோகத்தில் கடைசி லைன். பிராக பிரசாத சுமுகி அப்படின்னு சொல்லி, பிராக என்ன சொன்னாள் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்டவள், யார் சொன்னாள் அப்படின்னா பிரசாத சுமுகி அப்படின்னு.
ஆனந்த வதனமாக இருக்கக்கூடிய அந்த தேவி, முகம் கொண்டவள், பிரசாத சுமுகி, முகின முகம் கொண்டவள். எப்படிப்பட்ட முகம் கொண்டவள் அப்படின்னா பிரசாத முகம், வெறும் நல்ல ஆனந்தமான வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவி. அந்த தேவி சொல்றாள், என்ன சொல்றாள் அப்படின்னா, யாரை பார்த்து சொல்கிறாள் அப்படின்னா, சமஸ்தான் பிரணத்தான் சுரான், தன்னை வணங்கிய எல்லா தேவர்களையும் பார்த்து தேவி கூறினாள். அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள், எதற்காக இவள் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது முதல் 3 லைன்ல இருக்கு. ஏவம் ஸ்துதா சுரைஹி திவ்யைஹி குசுமைஹி நந்தனோத்பவைஹி அப்படின்னு. ஏவம் ஸ்துதா சுரைஹி, இப்படியாக தேவி துதிக்கப்பட்டாள் தேவர்களால் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள் அனைவரும் சேர்ந்து தேவியை இவ்வாறாக துதித்தார்கள். 1 to 27 ஸ்லோகம் வரையிலும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலே தேவியை தேவர்கள் அனைவரும் துதித்தார்கள். தேவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி வந்து விட்டது. அதனால அதுக்கப்புறம் அதோட இல்லை, திவ்யைஹி குசுமைஹி நந்தனோத்பவைஹி அர்ச்சிதா அப்படின்னு. நந்தனோத்பவைஹி, தோட்டத்தில் விளைந்த, தோட்டம்னு தேவர்களுடைய தோட்டம், அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடிய நந்தவனத்திலே தோன்றிய மரங்களிலிருந்து தோன்றிய மலர்களை பறித்து, அந்த திவ்யமான மலர்கள், திவ்யைஹி குசுமைஹின்னு சொல்லி திவ்யமான மலர்களை பெற்று அதன் மூலமாக அர்ச்சனை செய்தார்கள் தேவியை. ததா கந்தானுலேபனைஹி, கந்தம்னா இந்த சந்தனம் முதலிய வாசனை திரவியங்கள். இப்படி வாசனை திரவியங்களை எடுத்து வந்து, சந்தனம் முதலியவற்றை எடுத்து வந்து தேவிக்கு அர்ப்பணித்து தேவிக்கு அர்ப்பணித்தார்கள். கந்தானுலேபனைஹி அப்படின்னு சொல்லி. எப்படி பண்ணார்கள் அப்படின்னா பக்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். பக்தியின் மூலமாக செய்தார்கள். அவ்வளவு பக்தியுடன் தேவிக்கு ஸ்தோத்திரம் செய்தார்கள், புஷ்பங்களால் அர்ச்சித்தார்கள், சந்தனம் முதலிய திரவியங்களை, வாசனை திரவியங்களை பக்தியுடன் கொடுத்தார்கள். பக்தியா சமஸ்தைஹி திருதசைஹி திவ்யைஹி தூபைஸ்து தூபிதா அப்படின்னு. தூபம் முதலியவற்றினால் எல்லா தேவர்களும் சேர்ந்து அந்த தூபம் முதலியவற்றை, திவ்யமான கந்தம் கொடுக்கக்கூடிய, வாசனையை கொடுக்கக்கூடிய தூபம் முதலியவற்றால் ஆராதனை செய்தார்கள். இப்படி செய்யப்பட்ட அந்த தேவிக்கு ஜெகதாம் தாத்ரின்னு போட்டிருக்க, இந்த எல்லா உலகங்களையும் தாங்கும் இந்த தேவியை இவர்கள் எல்லோரும் வழிபட்டார்கள். அதனால பிரசாத சுமுகி, அதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியடைந்த தேவி சமஸ்தான் பிரணத்தான் சுரான், எல்லா தன்னை வணங்கிய எல்லா தேவர்களையும் பார்த்து பிராக கூறினாள். என்ன கூறினாள் அப்படிங்கிறது அடுத்த லைன்ல வருது. தேவ்யுவாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. தேவி கூறினாள். என்ன கூறினாள் என்றால், விரியதாம் திரதசா சர்வே யதஸ்பத்தோபிவாஞ்சிதம் அப்படி. தேவர்களே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். எல்லா தேவர்களையும் பார்த்து கூப்பிட்டு, உங்களுக்கு எல்லாம் எது வேண்டுமோ, எதை விருப்பமோ, எதை பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அபிவாஞ்சித்தம் அப்படின்னு போட்டு, உங்களுக்கு மனதிற்கு எது பிடித்ததோ அதை உரியதாம், என்னிடமிருந்து கேளுங்கள் அப்படிங்கிற. அஸ்மத் எதஸ்மத்தோ அபிவாஞ்சித்தம் அப்படிங்கிற, எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை என்னிடமிருந்து விரியதாம், கேளுங்கள், வரம் கேளுங்கள், கொடுக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக ஆகிவிட்டது உங்களுடைய பூஜையை பார்த்து. ஸ்துதி என்பது வாக்கினால் செய்யப்பட்டது ஸ்துதி. காயம் உடலினால் செய்யப்பட்டது. இந்த பூ முதலியவற்றை எடுத்து வந்தது, கந்தம் முதலியவற்றை எடுத்து வந்தது, தூபம் முதலியவற்றை கொளுத்தியது, இவையெல்லாம் உடலினால் செய்யப்பட்ட ஒரு ஆராதனை. வாக்கினால் செய்யப்பட்டது ஸ்துதி, உடலினால் செய்யப்பட்டது இந்த ஆராதனைகள். இவை இரண்டையும் செய்வதற்கு பின்னால் மனம் இருக்க வேண்டும். மனமும் இருந்து வாக்காயம் மனம் என்ற 3னாலும் தேவி இங்கு துதிக்கப்பட்டாள். அதனால எப்போது நாம் இறைவனை இந்த வாக்காய மனம் 3னாலும் துதிக்கிறோமோ உடனே தேவிக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுறது. ஏதோ கடமையே அப்படின்னு தினம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாக்க அப்போ அவ்வளோ கிடைக்காது. வெறும் உடல் மட்டும் அங்கே இருக்கும், உள்ளம் இருக்காது. கோவிலுக்கு வந்தாக்க வாக்கு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கோம், எதையோ பார்த்து.
அதுவும் சரிப்பட்டு வராது. உடல் உள்ளம் மனம் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். உடல் உள்ளம் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ மூன்றும் ஒன்றாக இருக்கும்போது தேவியிடமிருந்து உடனடியாக அருள் தோன்றுகிறது. அவள் கூறுகிறாள், ததாமி அகம் அதிப்ரீத்யா ஸ்தவைஹியேபிஹி சுபூஜிதா அப்படிங்கிறார். இந்த துதிகள் மூலமாக என்னை புகழ்ந்து பேசினீர்கள், புகழ்ந்து பூஜித்தீர்கள். இதனால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. என்னிடம் இருந்து எதை கேட்கிறீர்களோ, எதை விரும்பினீர்களோ அதை கேளுங்கள். ததாமியகம் அதிப்ரீத்தியா அப்படிங்கிற எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, மிகவும் பிரீத்தி அடைந்து விட்டேன். அந்த பிரீத்தியினால் உங்களுக்கு எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்கிறேன், கேளுங்கள் அப்படி. உடனே தேவர்களும் கேட்கப் போகிறார்கள். என்ன கேட்க வேண்டும்? கிடைக்கிறதெல்லாம் கிடைத்து விட்டது. தேவியோட அருள் தான் இன்னும் வேண்டும், அவ்வளோதான், வேற எதுவுமே வேண்டாம். தேவியே அங்கே வந்தாச்சு. அபிராமி பட்டர் சொல்றார், நாயேனையும் ஒரு ஒரு மிகவும் ஒரு தாழ்ந்த மனிதனாக எடுத்துக்கொண்டு என்னையும் மதித்து நீ வந்திருக்கிறாயே. அமர்ந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த அரசர் வந்து கேட்கிறார், இன்று என்ன திதி எப்படி? தேவியுடைய முகம் மட்டும் அவருக்கு தெரிந்திருக்கிறது, வேறு எதுவுமே தெரியல. ஒரு சந்திரவதனம் போன்று ஒரு முகமும் தெரிந்திருக்கிறது, வேறு எதுவும் தெரியல. அதனால இன்னைக்கு பௌர்ணமி என்று சொல்லி விடுகிறார் அவர். ஆனால் அன்றைக்கு அமாவாசையாக இருந்தது. அதன் பிறகு தான் சொல்லியதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த அரசர் ஒரு கட்டளை போடுகிறார். இப்போ யார் வந்து காப்பது? தேவியே வந்து காப்பாற்ற வேண்டும். தேவியே அங்கு வந்து காப்பாற்றி விட்டாள். நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிற. நீ வந்து என்னை ஆண்டு கொண்டு விட்டாய், அதனால நினைவெல்லாம் போய்விட்டது, என் மனமெல்லாம் உன்னிடம் நிலை பெற்று விட்டது. அதனால நான் உண்மை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் தெரியவில்லை. அதனால் உண்மை பற்றியே நான் பேசினேன் அப்படிங்கிறார். நின்னை உள்ளவண்ணம் கண்டேன் அப்படிங்கிறார். எப்படி தேவி இருக்கிறார்களோ அப்படியே அங்கு கண்டிருக்கிறார் அவர். நின்னை உள்ளவண்ணம் காணும் அறிவும் தந்தாய், பேயேன் அறியும் அறிவும் தந்தாய் அப்படிங்கிறார். என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே அப்படிங்கிறார். அப்படி இங்க தேவர்களுக்கும் அந்த தேவியுடைய அருள் கிடைச்சது. தேவியுடைய தரிசனம் கிடைச்சது. தேவியும் மகிழ்ந்து என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்கள், தருகிறேன் என்று கூறிவிட்டாள். ததாமியகம் அதிப்ரீத்யா ஸ்தவைஹியே பிஸ்ஸு பூஜிதா அப்படின்னு. உடனே தேவர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், பகவத்யா கிருதம் சர்வம் ந கிஞ்சித் அவசிஷ்யதே எதயம் நிகத்த சத்ரு அஸ்மாக்கம் மகிஷாசுரஹா அப்படின்னு. எல்லாமே எங்களுக்கு கிடைத்து விட்டது, இதுக்கப்புறம் கேட்பதற்கு என்ன இருக்கு? கேட்பதற்காக எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. பகவத்யா கிருதம் சர்வம், தேவி செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டாள் தேவி. ந கிஞ்சித் அவசிஷ்யத்தை, செய்ய வேண்டியது என்பது எதுவும் இல்லை. ஏனென்றால் மகிஷாசுரன் நமது எதிரியாக இருந்தான், அவன் கொல்லப்பட்டு விட்டான். எதி சாப்பி வரோதேயா துவயாஸ்மாக்கம் மகேஸ்வரி சம்ஸ்பிருதா துவம் நோ ஹிம்சேதா பரமாபதா அப்படின்னு ஒரு வரத்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வரம் இருக்கு, அதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்களை எப்போது நினைத்தாலும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிற. சம்ஸ்பிருதா துவம் நோ ஹிம்சேதா பரமாபதா அப்படின்னு கேட்டு. ஸ்மிருதின நினைவு கொள்ளுதல். சம்ஸ்பிருதா துவம்னோ, எப்பொழுதெல்லாம் உங்களை நாங்கள் நினைக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் பரம ஆபதகா, எல்லா விதமான ஆபத்துகளும் எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் கூட அவை எல்லாம் அழிக்கப்பட வேண்டும்.
ஹிம்சேதாகா, நீங்களே அவற்றையெல்லாம் அழித்து எங்களை காக்க வேண்டும். இறைவனை நினைத்தால், அதனால தான் போகும்போது எங்கே போனாலும் வெளில போனாலும் வீட்டை விட்டு வெளில போகும்போது தேவியோட பேரை சொல்லிட்டு போகிறோம், ராமரோட பேரை சொல்கிறோம், கிருஷ்ணரோட பேரை சொல்கிறோம், சிவனை சொல்கிறோம். மார்கபந்து ஸ்தோத்திரம்னு இருக்கு. சிவனுடைய பக்தர் புத்தர் வெளில போகணுன்னு மார்கபந்து ஸ்தோத்திரம். மார்க்கம்னா வழி, வழியில் அவர் துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மார்கபந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போவார். கிருஷ்ணருடைய பக்தர் கிருஷ்ணருடைய பெயரை சொல்லிட்டே போறார். ராம பக்தராக இருந்தால் ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணவு அப்படின்னு சொல்லி ராமனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போவ. வனமாலிகதி சாங்கி சங்கரி சக்கரி சனந்தை அதெல்லாம் சொல்லிட்டு போவார்கள். இப்படியாக ஒவ்வொரு விதமான பக்தர்களும் அந்த இறைவனை தன்னுடன் துணைக்கு அழைத்து கொண்டு செல்வார்கள். வழியில் எந்த ஆபத்து வந்தாலும் வழியில் தோன்றக்கூடிய எல்லா ஆபத்துகளும் நீங்க வேண்டும் என்பதற்காக சம்ஸ்பிருதாத்வம் நோ ஹிம்சேத்தாக பரமாபதக. எந்த ஒரு ஆபத்து எப்பொழுது ஏற்பட்டாலும், நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா இந்த சம்சாரம் தான். இதிலிருந்து போக வேண்டும், கடப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கா, அந்த தேவி தான். முன்னாடியே பார்த்தோம், அந்த தேவி இந்த பவசாகரத்தை கடப்பதற்கு ஒரு தோணியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுபாம் ததாசி தாரித்ரிய துக்க பயஹாரிணிகாத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்தரச்சித்தா. அப்படி தேவி எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்னா, சர்வோபகாரகரணாய எல்லோருக்கும் நன்மையை கொடுப்பதற்காக, உபகாரத்தை கொடுப்பதற்காக எப்போதும் மிகுந்த இளகிய மனம் உடையவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவி எப்போதும் இருந்து கொண்டு நம்மை காப்பதற்கு தயாராக இருக்கிறாள். அதை தான் இந்த இடத்துல இவர்கள் கேட்கிறார்கள். சம்ஸ்பிருதாத்வம் நோ ஹிம்சேதா பரமாபதக. நாங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களது ஆபத்துகளை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படி. இதை விட ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, தேவியை நினைக்காமல் போகிறது. பெரிய நமக்கு ஏதோ இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டு இருந்ததுன்னா அன்னைக்கு அது தேவியை நினைப்பதில்லை. அது பெரிய ஆபத்து உண்மையிலேயே. அதனால நம்ம பழகணும். முதல்ல எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் மனதை இறைவனிடம் வைத்து 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 பழகணும். அப்போதான் நல்ல நேரங்களிலும் இறைவனை பற்றி நினைப்போம், துன்பங்கள் வரும்போதும் இறைவனை பற்றி நினைப்போம். இல்லைன்னா துன்ப நேரத்தில் நமக்கு இறைவனை விட்டு விடுவோம். அதனால பழகுவதற்கு நமக்கு மனசு வரணும். திரும்பி 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 பழகுவதற்கு பார்க்கணும். யஷ்ச மர்த்யஹ ஸ்தவைஹி ஏபிஹி ஸ்த்வாம் ஸ்தோஷ்யதி அமலானனே தஸ்ய வித்தர்தி விபவைஹி தனதாராதி சம்பதம். இன்னொரு வரமும் கேட்டுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் நீக்க வேண்டும்னு கேட்டுட்டா. இன்னொரு வரம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 27 ஸ்லோகங்களையும் தினம் தினம் படிக்கிறானோ, இதை வைத்துக்கொண்டு தேவியை வழிபடுகிறானோ, அவனுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி யஷ்ச மர்த்யஹா ஸ்தவைஹி ஏபிஹி. இந்த துதிகளால் எந்த ஒரு மனிதன் துவாம் ஸ்தோஷ்யதி, யார் உன்னை திருப்திப்படுத்துகிறானோ, யார் உன்னை மகிழ்விக்கிறானோ, தஸ்ய வித்தர்தி விபவைஹி வித்தருத்தி விபவம், அவனுக்கு செல்வம் கிடைக்கட்டும், நல்ல செழிப்பு கிடைக்கட்டும், ஓங்கி வளரட்டும், தனம் கிடைக்கட்டும், அவனுடைய மனைவி மக்கள் முதலிய எல்லோரும் நல்லபடியாக அவனுக்கு அமையட்டும். இப்படியாக தேவர்கள் நமக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். விருத்தையே அஸ்மத் பிரசன்னாத்வம் பவேதாக சர்வதாம்பிகே. ஓ அம்பிகே, எப்போதும் அவர்களையும் காப்பாற்றுங்கள், அவர்களும் அப்படி நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஒரு துதி 27 ஸ்லோகம். இதை படித்தால் தேவர்களுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரத்தை தேவியும் அப்படியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் சொல்றது. ரிஷிஹி உவாச்ச அப்படின்னு. இதி பிரசாதிதா தேவைஹி ஜெகத்தோர்த்தே ததாத்மனஹா. இப்படியாக தேவர்கள் தங்களுக்காகவும்
இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் வேண்டிக் கொண்டார்கள். அதனால் தேவி மிகவும் மகிழ்ந்து விட்டாள். அவள் என்ன சொன்னா அப்படின்னா, ததா இதி, அப்படியே நடக்கட்டும், ததா அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் இதை படித்தாலும் அவர்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். உடனே தேவி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் அருள் புரிந்தாள். ததா இதி உக்த்வா பத்ரகாளி பபூவ அந்தர்ஹிதான்றிருப்ப அந்த தேவி பத்ரகாளின்னா மிகவும் பத்ரம் அப்படின்னா நன்மைன்னு, நன்மையை செய்யக்கூடிய சாந்தமூர்த்திக்கு பேர் பத்ரகாளின்னு பேர். சாந்தமாக இருக்கக்கூடிய தேவி. உக்ரகாளி இருக்கா, கோரகாளி உக்ரகாளிலாம், இது பத்ரகாளி, மிகவும் தாய்மையுடன் இருக்கக்கூடியவள் தேவி. அவள் எல்லோரையும் காக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காள். எப்படி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரோ, மா சுச்ச, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு எப்படி அவர் கிருஷ்ணர் கொடுத்தாரோ, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அதே போல இந்த இடத்த தேவியும் கொடுத்துட்டார். எப்படி கிருஷ்ணர் எல்லா விதமான பாப்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை நான் கரை சேர்ப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்தாரோ, அதே போன்று இங்கே தேவியும் பக்தர்களை காப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து விட்டாள். ததாய்தி உக்த்வா பத்ரகாளி பபூவ அந்தர்ஹிதான் இருப்ப அப்படின்னு சொல்றார். அந்த தேவி வாக்கு கொடுத்து விட்டு அங்கு மறைந்து விட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படியாக இந்த 2வது அத்தியாயம், இந்த 4வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்லோகம் இருக்கு. இது அந்த கதைக்கு தொடர்பு உடையது. அந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு அரசனும் ஒரு வணிகனும் காட்டிற்கு வந்து விடுகிறார்கள். இருவரும் தங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய சண்டையினால் வீட்டில் இருக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அங்கு ஒரு முனிவரிடம் சந்தித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த முனிவர் சொல்லக்கூடிய கதை இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல அந்த முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிற, இத்தியேதத் கதிதம் பூப சம்பூதாயா யதா புரா தேவி தேவஸ்ரீரேபியோ ஜெகத்ரய ஹிதைஷினி. இந்த அந்த அரசனை பார்த்து அந்த முனிவர் சொல்றார், 3 உலகங்களுக்கும் ஜெகத்ரய ஹிதைஷினி அப்படின்னு சொல்லிருக்கு. 3 உலகங்களுக்கும் நன்மையை செய்ய விரும்பிய, ஹிதம் அப்படின்னா நன்மை, ஜெகத்ரய ஹிதைஷினி, 3 உலகங்களுக்கும் நன்மை செய்ய விரும்பியவளான அந்த தேவி அந்த காலத்தில் முற்காலங்களில் எப்படியெல்லாம் தோன்றி யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்தாள் என்ற ஒரு வரலாறை நான் உனக்கு கூறினேன் அப்படின்னு சொல்றார். இப்படியாக ஒரு பெரிய சரித்திரம் முடிஞ்சது. உனக்கு இந்த அரசனே, உனக்கு நான் இதெல்லாம் சொன்னேன். இதன் பிறகும் கூட இன்னொரு புராணம் வரலாறு இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த இடத்திலே, அந்த வரப்போற வரலாற்றிலே அரக்கர்கள் இருந்தார்கள், சும்பன் நிஷும்பன் என்ற அரக்கன். இப்பொழுது பார்த்த அத்தியாயத்திலே மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான், அவனை அழித்தார்கள் தேவி. இப்போ வரக்கூடிய, நான் சொல்லக்கூடிய ஒரு புராண கதையிலே வேறு 2 அரக்கர்கள் இருக்கிறார்கள், சும்பன் நிஷும்பன் அப்படின்னு. அவனுக்கு சகாயம் செய்வதற்காக மற்ற அரக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இந்த தேவி அழித்தாள். எதற்காக அழித்தாள் அப்படின்னாக்க, லோகானாம் ரக்ஷணாய, லோகத்தை எல்லா உலகங்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக அழித்தாள். சும்பன் நிஷும்பன் என்று 2 அரக்கர்கள் இருந்தார்கள், அவர்களையும் அந்த தேவி அழித்தாள். அதை பற்றிய ஒரு கதையை நான் கூறுகிறேன், அதையும் கேட்பாய் அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயத்துக்கு ஒரு முன்னுரை போன்று இந்த இடத்த சொல்லியிருக்கார். ரக்ஷணாய்ச்ச லோகானாம் தேவானாம் உபகாரிணி தத் ஸ்ருணுஷ்வ மயாக்கியாதம் யதாவத் கதையாமிதே. எப்படி அதெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன். வரலாறு என்றால் அது எப்படி நடந்ததோ அதை அப்படியே சொல்வதற்கு பேர் வரலாறுன்னு பெயர். சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் எப்படி அப்படின்னா, அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பொருளை உடனடியாக புரிஞ்சுன்றலாம். இதுக்கு பேர் இதிகாசம்னு பேர். இதிகாச அப்படின்னாக்க அப்படின்னா இப்படியாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். இதி அப்படின்னா இப்படியாக அப்படின்னு அர்த்தம். ஹ ஆச அப்படின்னாக்க இப்படியாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். இதிகாசம் அப்படின்னாக்க இப்படியாக, ஏதோ ஒன்று இப்படியாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி எப்படி இதெல்லாம் நடந்ததோ
எப்படி புராண கதைகள்லாம் கதைகள் நம்ம சொல்கிறோம், வேற வழி இல்லாமல் சொல்கிறோம். எப்படி அந்த காலத்தில் நிகழ்ச்சிகள் நடந்ததோ அதை அப்படியே சொல்கிறேன். யதாவத் கதையாமி அப்படிங்கிற, யதாவத் கதையாமி அப்படின்னா எப்படி நிகழ்ந்ததோ அதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த அத்தியாயம் ஒன்று இருக்கு. 5வது அத்தியாயத்திலிருந்து 13ஆம் அத்தியாயம் வரை தேவி மகாத்மியம் இருக்க போகிறது. நம்ம வந்து 5ஆம் அத்தியாயமெல்லாம் 5ஆம் அத்தியாயம் படிக்க போகிறோம். ஏனென்றால் 5ஆம் அத்தியாயத்திலே மீண்டும் ஒரு துதி இருக்கு. எங்கெல்லாம் துதி இருக்கோ அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். மற்ற கதைகள் வருகின்ற இடத்துல நம்ம வேகமாக போயிடுவோம். அந்த இடத்துல உள்ளே போக போகிறதில்லை. 5வது அத்தியாயத்தில் வந்து துதி இருக்குது. அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்தில் துதி இருக்குது. இப்போ இந்த இடத்துல சும்ப நிஷும்பர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்திலே 2 துதிகள் வருகின்றன. இந்த தேவி மகாத்மியத்தை 3ஆக பிரிப்பார்கள். முதல் அத்தியாயம் ஒரு பகுதி, 2வது அத்தியாயத்திலிருந்து 4ஆம் அத்தியாயம் வரை இருக்கக்கூடியது 2வது பகுதி. அந்த 2வது பகுதியிலே மகிஷாசுரனை அழித்தாள் தேவி. அதனால் தேவர்கள் தேவியை வணங்கினார்கள். இந்த 3வது பகுதி 5ஆம் அத்தியாயத்திலிருந்து 13ஆம் அத்தியாயம் வரையில் இருக்கு. அதுதான் சும்ப நிஷும்பர்கள் முதலிய அரக்கர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் தேவி அழிக்கப் போகிறாள். எப்படியாக நடக்கிறதுங்கிறது கதை இருக்கு. அந்த 3ஆம் பகுதியிலே ஆரம்பத்திலும் கடைசியிலும் துதி இருக்கு. 5ஆம் அத்தியாயத்தில் துதி இருக்கு, 11ஆம் அத்தியாயத்தில் துதி இருக்கு. 12ஆம் அத்தியாயத்தில் இந்த தேவர்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த 2 பேரும், அதாவது அந்த அரசனும் வணிகனும் சேர்ந்து தவம் செய்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அந்த முனிவர் சொல்லிக் கொடுத்தாரோ அது போன்று அவர்கள் தவம் செய்ய போகிறார். 3 வருடங்கள் தினந்தோறும் இந்த தேவி மகாத்மியத்தை படித்து பூஜை செய்து தேவிக்கு பூஜை செய்தார்கள். 3 வருடங்கள். அப்படி 3 வருடங்கள் அவர்கள் பூஜை செய்தவுடன் தேவியுடைய அனுகிரகம் உடனே கிடைக்கிறது. அந்த 2 பேரும் தேவியிடம் வரம் பெற்று செல்கிறார்கள். அது 13வது அத்தியாயத்தில் இருக்கு. அப்படி அந்த என்னென்னலாம் ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது இந்த தேவி மகாத்மியத்தை படிப்பவனுக்கு அப்படிங்கிறது வந்து 13ஆம் அத்தியாயத்தில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக தேவி மகாத்மியத்துடைய அமைப்பு இருக்கு. நாம் 5வது அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் இருக்கக்கூடியது வந்து தேவி தூத சம்வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தூதர்கள் வந்து தேவியிடம் பேசப் போகிறார்கள். தேவியை அந்த சண்டனும் முண்டனும் வரப்போகிறார்கள். வந்து தேவியை பார்த்து பேசுதல், இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. நாம் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய துதியை மட்டும் நாம் பார்ப்போம். ஒரு கதையை வந்து மிகவும் சுருக்கமாக பார்த்துவிட்டு துதிக்கு சென்று விடுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.